இசைத்துறையில் சாதிப்பவர்களுக்கு இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இளையராஜாவுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையிலும் இந்தியாவில் இருந்து முதலில் சிம்போனி இசையமைத்த இசையமைப்பாளர் என்பதை பாராட்டும் வகையிலும் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த், மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரை பிரபலங்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் நடிகர்கள் கமல் மற்றும் ரஜினி ஆகியோர் இளையராஜாவை மேடைக்கு அழைத்து வந்தனர். இந்த விழாவின் நாயகர், சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழர் இசைஞானி இளையராஜா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அப்போது இளையராஜா இசையில் முதலமைச்சரின் விருப்பத்திற்குரிய பாடல்கள் இசைக்கப்பட்டது அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இளையராஜா மொழி எல்லைகளை கடந்த இசை ராஜா என புகழாரம் சூட்டினார். எதிர்காலம் பயனுற சங்க தமிழ் இலக்கியங்களுக்கு இசை அமைத்து ஆல்பங்களாக வெளியிட வேண்டும் என இளையராஜாவுக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். இசைத்துறையில் சிறந்து விளங்குவோருக்கு ஆண்டுதோறும் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இளையராஜாவுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். விழாவில் பேசிய இளையராஜா, இசை உலக சரித்திரத்தில் ஒரு இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்தியது தமிழ்நாடு அரசுதான் என கூறினார். சிம்பொனிக்கான வரையறையை பின்பற்றி எழுதுவது சிரமமானது என்றும் அதை பின்பற்றி 35 நாட்களில் செய்து முடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இசையிலேயே நேரத்தை செலவிட்டதால் தனது குழந்தைகளுடன் நேரம் செலவிட முடியவில்லை என நெகிழ்ச்சியாக பேசினார். என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா இவன் போயிட்டானா, உங்கள் இருவருக்கும் நீங்க உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்க வந்து சிம்பனியா இசையா வெளியில வந்திருக்கு. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். சிம்பொனி இசையை தமிழக மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்தில் இதே கலைஞர்களை கொண்டு நடத்துவேன் என்றும் அதற்கு தேவையான உதவிகளை முதலமைச்சர் செய்வார் என நம்பிக்கையுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். இறுதியாக தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் வரும் பாடலை பாடி தனது பேச்சை இளையராஜா நிறைவு செய்தார்.